Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 13 3ஆம் வசனம் ஒரு பெரிய திறவுகோல் மாதிரி. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று பவுல் சொல்லுகிறார். அந்த 7ஆம் வசனத்தில் இருக்கிற கடைசி ஐட்டம், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்ற வார்த்தைங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அப்போ மாற்றப்பட்டவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது? பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் மத்தியில், இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியில், பல்வேறு வாழ்க்கையின் போராட்டங்கள் மத்தியில் துவண்டு போகாமல் பெரும் சக்தியோடு உள்ளே இருக்கிற பெரும் சக்தியை கொண்டு பெரும் ஸ்டாமினாவோட முன்னேற்ற பாதையில் அவன் செல்ல முடியும், முன்னேறி செல்ல முடியும். அதுதான் இங்கே குறிக்கிறது. இச்சையடக்கம் எல்லாத்துலேயும் இருந்ததுன்னா வாழ்க்கையில் சகலத்தையும் சகிக்கக்கூடிய அப்படிப்பட்ட வெற்றி வீரர்களாக நாம் இருப்போம் அப்படின்றத இங்கே போதிக்கிறது. அதனால் இங்கே இச்சையடக்கம்னு சொல்லியிருக்கு, 1 கொரிந்தியர் 13 சகிப்புத்தன்மைன்னு சொல்லியிருக்குன்றதுனால 2 வித்தியாசம் கிடையாது. இச்சையடக்கத்தை கொண்டு தான் சகிப்புத்தன்மையை உண்டாக்கணும். இது எவ்வளோ பெருகுதோ அதுக்கேற்ற அளவுக்கு தான் அந்த சகிப்புத்தன்மை இருக்கும், சகிக்கக்கூடிய திறமை இருக்கும், ஸ்டாமினா இருக்கும். சரி, இதில் முதல்ல 3 காரியங்களை இந்த இச்சையடக்கத்தை பற்றி சொல்ல போகிறேன். இச்சையடக்கம்னா என்ன அப்படிங்கிறத வேதம் இந்த பகுதியில் போதிக்குது. இந்த வசனத்தில் 3 காரியங்களாக சொல்கிறேன். அதன் பிறகு இந்த இச்சையடக்கத்தை எப்படி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது, எப்படி அதை வளர்ப்பது, எப்படி அதை பயிற்சிவிப்பது, நடைமுறையில் எப்படி அதை கொண்டு வருவது என்பதை பற்றி 4 காரியங்கள் இவ்வளோதான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். அப்போ முதல் காரியத்தை பார்ப்போம். இச்சையடக்கத்தை பற்றி இந்த வேத பகுதி சொல்கிறக்கூடிய முதல் காரியம் என்ன? பந்தயத்தில் ஓடுகிறவர்களை பற்றி சொல்லி இச்சையடக்கத்தை பற்றி பேசுகிறார். சொல்லுகிற முதல் காரியம் என்ன? இச்சையடக்கம்ங்கிறது என்னங்கிறத சொல்கிறாரு. என்ன இச்சையடக்கம்? இச்சையடக்கம்னா எது முதல்ல வரணும், எது அடுத்தது வரணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிவு, அதை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை சரியான வரிசையில் எல்லாத்தையும் கரெக்டாக வைக்கக்கூடிய ஒரு திறமை, அப்படி வைத்து வாழக்கூடிய திறமை தான் இச்சையடக்கம் என்று வேதம் போதிக்கிறது. எல்லா விஷயத்துலேயும் அந்த நிதானம் மனுஷனுக்கு இருக்கும்போது அதுதான் இச்சையடக்கம்னு வேதவசனம் சொல்லுகிறது. அது டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம்? செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது இச்சையடக்கம்ன்றது என்னன்னா, எது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம், எது 2வது முக்கியமானது, எது 3வது முக்கியமானது எது என்பதை அறிந்து அந்த காரியங்களை சரியாக வரிசைப்படுத்தி அப்படி அதன்படி வாழ்வது, இந்த கட்டுப்பாட்டின்படி வாழ்வது, அதுதான் இச்சையடக்கம்னு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் மாதிரி விவரம் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ தூங்கணும், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த மாதிரி காரியங்கள். 2வது, இந்த இச்சையடக்கம்ங்கிறது வெறும் ஒரு தீர்மானம் பண்ணி, மனதில் தீர்மானம் பண்ணி நிறைவேற்றக்கூடிய காரியம் அல்ல. நீ பாருங்க, ஜனவரி 1ஆம் தேதி எத்தனை தீர்மானம் எடுத்தீங்க? பிப்ரவரி வந்தோடனே எல்லாம் என்ன தீர்மானம் எடுத்திங்கன்னா மறந்துடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு பெரிய 1ஆம் தேதியானா எல்லாம் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகிடுவாங்க. இந்த ரெசல்யூஷன் நான் எடுக்கிறேனாக்கும், இப்படி பண்ண போகிறேனாக்கும், அப்படி பண்ண போகிறேனாக்கும், இதை நிறுத்திட போகிறேனாக்கும், அதை ஆரம்பிச்சிட போகிறேனாக்கும், இப்படி பண்ண ஒரு நாளைக்கு 10 மைல் நடக்க போகிறேனாக்கும், இந்த மாதிரி ஆகாரம்லாம் சாப்பிட போகிறது இல்லையாக்கும், இதுதான் சாப்பிட, எல்லா தீர்மானத்தையும் எடுக்கிறோம். கடைசியில் பிப்ரவரி வர்றதுக்குள்ளே எல்லாம் கந்தகோலம் ஆகிடுது. ஏன்னு சொல்கிறேன், அது வெறும் மனதளவில் தீர்மான அளவில் இருக்குது. தீர்மானங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. எது தீர்மானம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறது? உள்ளத்தில் இருக்கிற பேஷன், உள்ளத்தில் எதையோ ஒன்றை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற பேராசை இருக்குது பாருங்கள், அதுதான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லா விஷயத்திலையும் பாருங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுறது எதுனா உள்ளத்தில் இருக்கிற ஆசைகள் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இதனால தான் இந்த இச்சையடக்கத்தை பற்றி ரொம்ப போதிக்கிறாரு. அதை வேணான்னு போதிக்கல, அதை இப்போ ஆசை இருக்கிறது கரெக்டு,
ஆனால் அது என்ன ஆசை இருக்கணும், எது முதல்ல இருக்கணுன்றது தெரியணுமே, எது எவ்வளோ இருக்கணும்னு தெரியணுமே. அப்போ சொல்கிறாரு, உள்ளத்தில் இருக்கிற ஆசையை கொண்டு தான் வாழ்க்கையே நடக்குது. உள்ள ஒரு பேராசை இருந்ததுன்னா, நான் டாக்டர் ஆகணும்னு அப்படி ஆசைப்படுறேன், அதுக்கப்புறம் நான் தீர்மானம் எடுக்கலாம். சரி 5 மணிக்கு நான் எந்திரிச்சு படிக்கிறேன், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் படிப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தால் அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த உள்ளத்தில் பேஷன் இல்லாமல், ஒரு காரியத்தை குறித்த பேராசை இல்லாமல் சும்மா நான் தீர்மானம் எடுத்துட்டா அதனால ஒன்றும் நடந்து போகிறது கிடையாது. உள்ளத்தில் அதை பற்றி, இது இருதயத்துக்கு அடுத்த காரியம், வெறும் மனதுக்கு அடுத்த காரியம் கிடையாது. இது வெறும் தீர்மானித்து செய்கிற காரியம் இல்லை, இது உள்ளபூர்வமாக ஆசைப்பட்டு வரக்கூடிய ஒன்று. அப்படி தான் கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இந்த உதாரணத்தை பீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். யாக்கோபு குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யாக்கோபு நமக்கெல்லாம் தெரிஞ்ச கேரக்டர். ஒரு கொஞ்சம் ஏமாத்து பேர் வழி, அப்புறம் திருந்தினார் இல்லையா? வீட்டில் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிட்டு ஓடுறார். ஓடி போய் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறார். மாமன் வீட்டுக்கு போகிறார். மாமன் வீட்டுக்கு போனால் மாமாவுக்கு பொண்ணுங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு பொண்ணை தூரத்துலேருந்து பார்த்துடுறாரு. மாமா பொண்ணாச்சே, தூரத்துலேருந்து பார்த்தோன்னே கண்டதும் காதல் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம ஊர் காதல் அது வந்துருச்சு அவருக்கு. தூரத்தில் பார்த்தாரு, பிடிச்சிருச்சு. வேறு ஒன்றுமே கிடையாது, என்னன்னு கேட்டது கிடையாது, பேசுனது கிடையாது, டப்புன்னு காதல் வந்துருச்சு. வந்த உடனே பைபிளில் சொல்லியிருக்கிறத சொல்கிறேன், கிட்ட போனாராம், முத்தம் கொடுத்தாராம். நீங்கள் படித்து பாருங்கள். தூரத்தில் பார்த்தாரு, பிடிச்சது, கிட்ட போனார், முத்தம் கொடுத்தாரு. மாமனார்கிட்ட போய், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க, இது இல்லாமல் வாழ முடியாது நான், ஐயோ இந்த பொண்ணு நிச்சயமாக வேணும் அப்படின்னாராம். மாமனார் இவனோட பல கில்லடி. அந்த ஆள் எப்போ இப்படி ஒருத்தன் மாட்டுவான் அவனை அடிமைப்படுத்தலாம் காத்துட்ருக்கான். அந்த ஆள் ஆடு மாடுகள்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஆள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான். மாடு மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும், எல்லாம் வேணும். சரி, இந்த பொண்ணை பார்த்து இவன் ஆசைப்பட்டான், இவனை நல்லா பயன்படுத்திக்குவோம், இவன் ஒரு 10-20 வருஷம் வச்சுருந்து நல்ல வேலை வாங்கி புழிஞ்சு எடுத்து நம்ம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இவனை வேலை வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவோன்னு சொல்லிட்டு, அவன் பயங்கரமான ஆள் பாருங்க, ஏமாத்து பேர் வழி. அவன் இவனோட பயங்கரமான ஆள். என்ன பண்ணிட்டான், சரிப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொந்தக்காரன் ஆகிட்ட, முறை பையனாகிட்ட, நீ உனக்கு தான் கொடுக்க போகிறேன், கவலைப்படாது, 7 வருஷம் நீ எனக்கு வேலை செய், இவளுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சு நீ நிரூபி நீ நல்ல ஆள்னு, நான் உனக்கு இந்த பொண்ணை தர்றேன் அப்படின்னா. இதை பற்றி இந்த கதையை உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்களான்னு தெரியல. திருப்பங்க சொல்கிறேன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஒரு வசனத்தை கவனிங்க பார்ப்போம். இந்த ஒரு வசனம் சொல்லுது, 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக, ராகேல் தான் அந்த ரேச்சல்ன்ற பொண்ணு, ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்யறான் அவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு. இப்போ கவனிங்க, அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே, இங்கேதான் அவள் பேரில் தனியாத ஆசை, அளவு கடந்த ஆசை இருக்குது. இவனுக்கு ஒரு பேஷன் உள்ளமெல்லாம் அவளை பற்றிய நினைவால் நிறைஞ்சிருக்குது பாருங்க. அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள், எத்தனை வருஷங்கள், 7 வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றினது. ஆஹா, நான் சொன்னது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. இவன் ஒன்றும் தீர்மானம் எடுத்து போய் அங்கே அவனுக்கு வேலை செய்யலை. 7 வருஷம் நான் பல்ல கடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு போகிறேன்னாக்கும் அப்படின்னு போயிருந்தான்னா எந்திரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு நாள். அதுவும் இப்பேற்பட்ட ஏமாத்து பேர் வழிட்டு போய் வேலை செஞ்சு அவன் புழிஞ்சு எடுக்கிறான். ஒரு ஆடு தொலைஞ்சாலும் அன்னைக்கே சம்பளத்துலேருந்து கழிக்கிறான். அந்த ஆளுடைய பொண்ணுங்கள்கிட்ட சொல்கிறான், அவன் 2 பொண்ணை கல்யாணம் பண்ணான். அங்கேருந்து கிளம்பும்போது 20 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறான், உங்கள் அப்பா எப்பேற்பட்ட ஏமாத்து பேருடைய 10 தடவை என் சம்பளத்தை மாற்றினான், ஒரு தடவையாக சம்பளம் சரியாக கொடுத்துருக்கானா, கொடுக்கவே இல்லை. இப்படி அவன் வாழ்நாள் முழுக்க என்னை சீட் பண்ணி 20 வருஷம் என்னை கழிச்சு போச்சுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட வேலை செய்கிறது எவ்வளோ கொடூரமான ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆள் நமக்காகவே இல்லை, நம்மளை நேசிக்கவே இல்லை, நம்மளை புழிஞ்சு எடுக்கிறான் இந்த ஆள்னு நினச்சிக்கிட்டு அந்த ஆள்கிட்ட வேலை செய்கிறதுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளை அந்த விட்டுட்டு போயிட்டே இருப்போம் போயான்னு. ஆனால் தினந்தோறும் கரெக்டாக எழுந்திரிச்சு போகிறான், அந்த ஆடுகளை மேய்க்கிறான். ஏதாவது ஒன்று காணாமல் போச்சுன்னா பரவாயில்ல மாமா கழிச்சுக்குங்க நீங்கள் சம்பளத்தில் அப்படிங்கிறான். அதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. வேலை ரொம்ப வாங்குறாரு, போட்டு பெண்டை நிமித்துறாரு, இவனுக்கு எதுவுமே வலிக்கவே இல்லை. ஏன்னா இவனுக்கு அவளை பற்றிய நினைவு ரொம்ப, அவளை பற்றிய ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதுதான் இவனை ஓட்டுது. காலையில் எழுப்புது, வேலைக்கு அனுப்புது, வேலை செய்ய வைக்குது, ரத்த வேர்வை சிந்த வைக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? வேதம் பாருங்க, அதான் பைபிளை படித்தா நல்ல அறிவு வரும்.
மனுஷன் வந்து ஒரு தீர்மானம் எடுத்து ஒன்றும் செய்திருக்கிறது கிடையாது. உள்ளத்தில் அவன் ஆளுகிற ஆசைகள் நிமித்தமாக தான் ஓடுது வண்டி. அதுதான் வாழ்க்கையை இது பண்ணுது. உள்ளத்தில் ஆசைகள் ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் ஆசை வேணான்னு நம்ம போதிக்கிறது கிடையாது. ஆசை ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். இதில் ஆசையை வச்சு தான், அதுதான் ஸ்டேரிங் வீல் மாதிரி இப்படி போ அப்படி போன்னு திருப்புது. அப்போ உள்ளத்தில் ஆசை, அதனால 7 வருஷம் சில நாட்கள் போல் தெரியுது. 7 வருஷத்துக்கு அப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டலில் கல்யாணம் வச்சாங்க போல இருக்கு. நல்ல டிம் லைட்லாம் போட்டு சாப்பிட்ற சாப்பாடை கூட சரியாக பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஹோட்டல் அது. அங்கே வச்சு கடைசியில் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு இவனுக்கே தெரியல. பொண்ணை மாற்றி விட்டான் அந்த ஆள். இவனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு, அங்கே இன்னொரு பொண்ணு இருக்குது இந்த ஆளுக்கு, அந்த பொண்ணை வச்சுட்டான். இவனும் கல்யாணமெல்லாம் முடிஞ்சு, இவன் பாருங்க பாவி, அடுத்த நாள் தான் இவனுக்கு தெரியுது தப்பான பொண்ணை கொடுத்துட்டான் அந்த ஆள். அந்த அளவுக்கு இவன் நிலைமை. இவனுக்கு வேணும், இவன் ஏமாத்து பேர் வழி நல்லா படுறான். இப்போ அடுத்த நாள் மாமாட்ட போய் அழுகுறான், ஐயோ இதுதான் வேணான்னா அது கடைசியில் அதை கொடுத்துட்டியா அப்படின்னு. 7 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான், இப்படி பண்ணிட்டியா அப்படின்னா அவன் கூலாக சொல்கிறான், ஒன்றும் இல்லைப்பா, இன்னொரு 7 வருஷம் வேலை செய்துனா நீ விரும்புகிற அந்த பொண்ணையும் உனக்கு கொடுத்துட்றேன், கவலைப்படாத அப்படின்னா. இந்த பொண்ணு கட்டி வச்சாச்சுன்னு, சரி பரவாயில்ல அடுத்தது உனக்கு தந்துடுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 7 வருஷம் வேலை செய்யறான். இன்னொரு 7 வருஷம் வேலை, மொத்தம் 14 வருஷம் அங்கே போனதே தெரியலையா அவனுக்கு. நோகவே இல்லையா, வலிக்கவே இல்லையா. அந்த 14 வருஷமும் 14 நாள் மாதிரி போயிருக்குது அவனுக்கு, போனதே தெரியலன்றாங்க. ஏன்னா அவள் மேல் இருந்த பிரியம். இருக்கீங்களா? சில பசங்க உட்காந்துட்டு பார்த்துக்கிறீங்க என்ன, நாங்கள் கதை இது பைபிள் கதை. ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான்றீங்க. இவனை மாதிரி பைத்தியக்காரன் நான் ஒன்றும் கிடையாது. எந்த பொண்ணுக்காக 7 வருஷம் நான் வேலை செய்ய மாட்டேன், 7 நாள் கூட வேலை செய்ய மாட்டேன். என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்றீங்க நீங்கள். சரி, உங்களுக்கு வேற ஒரு கதை வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி ஆளுகளுக்கு. ஏன்னா இந்த கதை பிடிக்காத ஆளுகளுக்கு வேற ஒரு கதை இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். பேஷன், உள்ளத்தில் இருக்கிற ஆசை தான் வாழ்க்கையை ஓட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ இன்னொரு கதை அப்படிப்பட்டவங்களுக்கு கவனிங்க. ஒரு ஆள் 2 பையனில் கொண்டு போய் ஒருத்தன் என்ன பண்ணாரான், ஒரு ரூமில் வச்சு, பா கொஞ்சம் பேப்பர்லாம் கொடுத்து இந்த பேப்பரை கிழிச்சு இந்த பக்கம் இப்படி வை, 12 மணி நேரம் தொடர்ந்து செய்யணும், விடாமல் செய்யணும், நீ 12 மணி நேரம் செய்யணும். செஞ்சினா அந்த நாட்டில் மினிமம் வேஜ்னு இருக்குது, இவ்வளோ கொடுத்தாகணும் ஒரு மணி நேரத்துக்குன்னு. அந்த வேஜ் உனக்கு கொடுத்தா கொஞ்சம் தான் சம்பளம், அது மினிமம் சம்பளம், அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன் செய் அப்படின்னாரான். சரி, நம்ம ஏதோ சம்பளம் கிடைக்குதுன்னு உட்காந்து செய்கிறான். ஆனால் ரொம்ப மினிமம் வேஜ். அழுத்து போச்சு அவனுக்கு. இங்கே வெளியே போக முடியல, ஜன்னலில் எட்டி பார்க்குறான், வரணும் இல்லை, இங்கே பேப்பரை கிழிச்சு வைக்கிறான். வேலையும் ஒன்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை. அழுத்து போகுது. 12 மணி நேரம் போகிறதுக்கு 12 நாள் போகிற மாதிரி இருக்குது அவனுக்கு. கஷ்டமாக இருக்குது, ரொம்ப அழுத்து போயிட்டான். இன்னொரு பையனை கொண்டு போய் என்ன பண்ணாரான், அந்த ஆள் பக்கத்தில் இன்னொரு ரூமில் போட்டு அவன் அங்கே உட்கார வச்சா இதே வேலையை தர்றாரான். கிழிச்சு பேப்பரெல்லாம் இப்படி வை, 12 மணி நேரம் வை, ஆனால் முடிஞ்ச உடனே உனக்கு 10 கோடி தர்றேன்னாரான். அந்த ரூமில் வேலை மும்முரமாக போயிட்டு இருக்குது. கிழிச்சு வச்சுட்டு இருக்கிறான். 12 மணி நேரம் இல்லை சார், நாளைக்கு கூட திருப்பி வந்து 12 மணி நேரம் பண்ணி தரேன் உங்களுக்கு, இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணி நைட் டியூட்டி பார்க்கறதுனாலும் அப்படிங்கிறான் அவன். ஏன்னா 10 கோடி தரேன்னு இருக்காருல்ல. அந்த 10 கோடி தர்றேன்னு சொன்ன காரியம் அவனுடைய உள்ளத்தை எப்படி பாதிக்குது பாருங்க. வேலையை கடினமில்லாத வேலை மாதிரி ஆக்குது. இவனுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து கடினமில்லாத வேலையை கடினமான வேலை மாதிரி ஆக்குது இந்த அடுத்தவனுக்கு. ஏன்னா சம்பளம் ரொம்ப கம்மி, அடுத்தவனுக்கு சம்பளம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கடினமான வேலை கூட கடினமாக தெரியவே இல்லை. அப்போ உள்ளத்தில் என்ன இருக்குது அதுதான் முக்கியம். உள்ளத்தில் இருக்கிற பேஷன் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்மை நடத்துகிறது என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்குது. இதை பற்றி தாமஸ் சால்மர்ஸ்னு ஒரு பெரிய ஸ்காட்டிஷ் போதகர் இருந்தார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. அவர் இப்படி சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, we only cease to be a slave of one appetite because another has brought it into subordination. ஒரு அடிமைத்தனம், அதாவது ஏதாவது ஒரு கட்ட பழக்கத்தில் போய் சிக்கிறோம், அதில் அடிமையாயிடுறோம். அதிலிருந்து விடுவிக்கப்படுறது எப்படி? அதை காட்டிலும் மேன்மையான, அதை காட்டிலும் நம்ம கவர்ந்து இழுக்கக்கூடிய, அதை காட்டிலும் நமக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய ஒன்றை கொண்டாந்து அவனுக்கு கொடுத்தா இதை விட்டுருவான் அவன். தான் சொல்கிறாரு அவர்.
இவன் இதை விடணுமா, இதை காட்டிலும் அவனை கவர்ந்து இழுக்கக்கூடிய, அவனை இன்ட்ரெஸ்ட் பண்ணக்கூடிய இன்னொரு காரியத்தை கொண்டு வந்தால் இதை அவன் விட்டுருவான். அதுதான் மனுஷனுடைய தன்மை அப்படிங்கிறார். அடுத்தது சொல்கிறார், யூத் மைட் சீஸ் டு ஐடலைஸ் sensual pleasure and partying around, but it's only because the idol of material gain and career success has gotten the ascendancy. என்ன சொல்கிறாரு, ஒரு வாலிபன் இருக்கிறான், வெறும் பாட்டிக்கு போயிட்டு பாராக சுற்றிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தெரியுறான். ஆனால் அவனுக்கு திடீர்னு ஒரு மாற்றம் அவனுக்கு காணப்படுது. ரொம்ப சீரியஸ் ஆகிட்டான், ஒழுங்காக உட்காடுறான், படிக்கிறான், எங்கேயும் போகிறதில்ல, டான்ஸ் ஆடுறதில்ல, குடிக்கிறதில்ல, ஊர் சுற்றுறதில்ல, ஒன்றும் பண்ணுறது, ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். ஆள் ஒழுக்கமாயிட்டான், படிக்கிறான். என்னன்னு பார்த்தா எங்கேயோ போய் கற்றுட்டு வந்திருக்கிறான். இந்த படிப்பை படித்து பாஸ் பண்ணிட்டான்னா, இதில் மட்டும் முடிச்சிட்டான்னா பெரிய ஆளாக வந்துடலாம், வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம், உயர்ந்த நிலைக்கு வந்துடலாங்கிறத யாரோ சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. இதை கன்வின்ஸ் பண்ணதுனால அதையெல்லாம் விட்டு இருக்கிறான். இந்த கிடைக்கக்கூடிய லாபங்கள் இதெல்லாம் ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறதுனால அதை விட்டுட்டு அவன் வந்திருக்கிறான் இல்லையா? அப்படி தான் மனுஷனுடைய தன்மைன்றார். பழைய ஆள் எவ்வளோ அறிவாக சொல்கிறாரு பாருங்க. There is not one personal transformation in which the heart is left without an ultimate object of beauty and joy. ஒரு மனுஷனை கவர்ந்து இழுக்கிறதுக்கு அழகான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று அவனுக்கு தராமல் அதை அவனுக்கு தந்து அவனை இழுக்காமல் நீங்கள் மாற்றவே முடியாது ஒரு மனுஷனை அப்படிங்கிறாரு. உன்னை விடுன்னு சொன்னீங்கன்னா அவன் விட மாட்டான். அதை காட்டிலும் மேன்மையான ஒன்றை கொண்டாந்து, அப்பா இது அதை விட 1000 மடங்கு நல்லது, நீ நான் முட்டாள்தனம் அதை பிடிச்சிட்டு இருக்கேன்னு காமிச்சிங்கன்னா கன்வின்ஸ் ஆகிட்டான்னு அதை விட்டுட்டு கண்டிப்பாக இதுக்கு வருவான் அப்படிங்கிறாரு. இட்ஸ் டிசைர் ஃபார் ஒன் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மே பி கான்கர்ட், பட் இட்ஸ் டிசைர் டு ஹேவ் சம் ஆப்ஜெக்ட் இஸ் அன்கான்கரபிள். அதாவது ஏதோ ஒரு காரியத்தை விட சொல்கிறோமே அதை விடலாம், ஏன்னா இன்னொன்று காமிச்சா வந்துடுவான், இன்னொரு நல்லதை காமிச்சா வந்துடுவான், இன்னொரு மேன்மையான ஒரு கவர்ச்சியான ஒன்றை காமிச்சா வந்துடுவான். ஆனால் எதையுமே காமிக்காமல் ஒருத்தனுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா முடியவே முடியாதுன்றார். மனுஷனுடைய சுவாபத்தை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்கள். The only way to dispossess the heart of an old affection is by the expulsive power of a new one. பழைய கெட்ட பழக்க வழக்கங்கள், ஈடுபாடுகள், அதிலிருந்து ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கணும்னா ஒரு புதிய அற்புதமான அழகான அவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொன்றை அவனுக்கு அறிமுகப்படுத்த வேணும். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவத்தில் ஏற்படுகிற மாற்றம், ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக மாறுறான்னா அதில் ஏற்படுகிற மாற்றம் ஏன் அதை விட்டுட்டு இதுக்கு வர்றான், ஏன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு இதுக்கு வர்றான், ஏன் குடி போதையும் அதையும் இதையும் விட்டுட்டு இதுக்கு வர்றான், இப்படி பரிசுத்தமாக வாழணுன்னு வர்றான். எங்கேயோ போய் கண்டுபிடிச்சிட்டான், இது ரொம்ப அழகும் நேர்த்தியுமானது, இது அற்புதமானதுன்னு. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தி அதை போல அழகானது, நேர்த்தியானது, அருமையானது உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த காட்சியை ஒருத்தன் கண்டுட்டான்னா, அதை அறிந்து கொண்டால்னா, இதை போல் அருமையானது தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியம் ஒன்று கிடையவே கிடையாது உலகத்தில். இதை மட்டும் ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு நிச்சயமாக வருவான். இது அப்பேற்பட்ட ஒரு நற்செய்தி. இது இந்த தேவனுடைய அன்பு, இந்த தேவனுடைய கிருபை, இந்த தேவனுடைய வல்லமை, இவருடைய பண்பு, இவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தர்றாருன்றதை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னா அதெல்லாம் கேவலமாக தெரியும் அவனுக்கு. மற்ற காரியங்கள், மற்ற சிற்றின்பங்கள்லாம் அவனுக்கு ஒரு கேவலமான காரியமாக தெரியும். அவனை மாற்றுறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அதனால தான் இதை சரியாக பிரசங்கம் பண்ணணும். அதை நிறுத்தி இதை நிறுத்தி இப்படி பண்ணால் நரகம் போவன்றது ஒன்றும் வேலை செய்யாது. அதை விட அழகானது, மேன்மையானது ஒன்று இருக்குதுன்றது கொடுக்கணும். அப்போ இந்த பகுதி என்ன சொல்லுது நமக்கு? இச்சையடக்கம்னா என்னன்னு சொல்லுது? அது எல்லாத்தையும் முறையாக வரிசைப்படுத்துவது. எது முக்கியம், எது ரெண்டாவது முக்கியம், மூணாவது முக்கியம், கரெக்டாக வரிசைப்படுத்துவது. ரெண்டாவது, இது வெறும் மனதின் தீர்மானத்தினால் உண்டாகிற ஒரு காரியம் இல்லை. இச்சையடக்குன்றது இருதயத்தில் இருக்கிற பேஷன், ஒரு வெறி போன்ற ஒரு ஆசை, அதன் மூலமாக அப்படி தான் மனுஷன் நடத்தப்படுகிறான். அதை உண்டாக்குறது தான் இந்த இச்சையடக்கம்ன்றது.